ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் நடக்கல்லையும் பாலும் வச்சு ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். நடக்கல்ல அல்வா மாதிரி வரும். எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் அளவு பச்சை கடலை எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா காய்ச்சின கொதிக்க இருக்கிற பால் ஒரு 2 கப்பு ஆட் பண்ணிக்குவோம். இன்னுமே நல்லா சுண்டை காய்ச்சி பால் தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் வச்சுருக்கிறேன். பாலில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா சுண்டை காய்ச்சி கொதிக்கிற பால் 2 கப்பு போட்டு ஊற்றி மூடி வச்சுட்டேன். அதை அப்படியே ஊறிட்டு ஆறட்டும். ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் அப்படியே பாலோட நடக்கல்லையை ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கொஞ்சம் கூட கொரகொரப்பு இல்லாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அதுக்கப்புறம் நல்ல ஒரு அகலமான ஒரு பாத்திரம் பேனில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நடக்கல்ல பேஸ்ட்டை ஊற்றிட்டு நம்ம அப்படியே நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். அது அப்படியே நடக்கல்ல வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 7 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் வரையும் சிம்மில் வச்சே கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா கடலை கொஞ்சம் வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றும்போது நல்லா ஒயிட் கலர் இருந்தது. அது வெந்ததுக்கப்புறம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த டைமில் நம்ம 1 கப்பு நடக்கல்லைக்கு 1 கப் அளவு கரும் சர்க்கரை நிறைய ஆட் பண்ணிக்கலாம். கரும் சர்க்கரை ஆட் பண்ணிட்டா இன்னும் ஹெல்த்தியும் கூட. அஸ்கா ஆட் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக எம்மியாக வரும். கரும் சர்க்கரை போட்டோம்னா அந்த சர்க்கரை அப்படியே உருகி அதிலேயே இன்னும் கொஞ்சம் நடக்கல்ல நமக்கு நல்லா வெந்து வரும். வேகும்போதே இன்னும் ஒரு 3 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றி நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டு நம்ம குக் பண்ணும்போது அந்த ஒரு அல்வா டெக்ஸ்சருக்கு வரும். அந்த அளவுக்கு நம்ம கிளறி விட்டு குக் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வெந்துட்டுருக்குது. நமக்கு கிளறும் போதே அந்த ஒரு லூஸ்னஸ் தெரியும். டைட்டாக இல்லாமல் கரண்டி லூஸாக வரும். அந்த அளவுக்கு பாருங்கள், நான் இப்போ எடுக்கும்போதே அந்த ஒரு அல்வா பதத்துக்கு வந்துட்டுருக்குது. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு டெக்ஸ்சர் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. அப்படியே பார்க்கும்போதே ஒரு மாதிரியாக குருணையாக நம்ம மைசூர் பாக்கு கிளறுற மாதிரி இருக்கா. இந்த அளவு வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலால் இன்னொரு 2-3 டீஸ்பூன் அளவு நெய்யை ஊற்றிட்டு அப்படியே கிளறாமல் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெய் மணத்தோடு இருக்கும் நமக்கு நடக்கல்ல ஸ்வீட்டு. இதில் என்ன ஒன்றுனா பச்சைக்கல்ல வாசம் அடிக்கிற மாதிரி லைட்டாக இருக்கும். அதனால நெய்யை ஊற்றிட்டு கிளறாமல் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அந்த நெய் மணத்திலேயே இருக்கும். பச்சைக்கல்ல வாசம் கம்மியாகிரும். இது செஞ்ச அன்னைக்கு சாப்பிட்றத விட ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நாளைக்கு சாப்பிட்டோம், அதாவது மறுநாள் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டு அப்படியே வாயில் வச்சா கரையிற மாதிரி அம்புட்டு ருசியாக இருந்தது. செய்கிற அன்றைக்கி விட மறுநாள் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு கூட வரும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதாவது இந்த ஸ்வீட் குழந்தைகளுக்கு நல்லது. நடக்கலைங்கிறனால ப்ரோட்டீனும் கூட. நம்ம இதில் அஸ்கா ஆட் பண்ணாமல் கரும் சர்க்கரை போட்டு செஞ்சுக்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமான ஸ்வீட்டு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. குழந்தைக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.